நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் சம்பா சாகுபடி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வேப்பஞ்சேரி, பாலக்குறிச்சி, ஓட்டத்தட்டை, தன்னிலப்பாடி, செம்பியன் மகாதேவி, ஆலமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் விளைவிக்கப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் சீனிவாசன் விவசாயிகளுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். காவேரி டெல்டா மாவட்டத்தின் கடகோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயற்கை சீற்றத்தால் விளைநிலங்கள் பாதிப்பு என்பது தொடர்ச்சியாகவே ஏற்பட்டுள்ளது. அப்போது நம்ம நின்றுட்டு இருக்க பகுதி பாலக்குறிச்சி நீடூர் பகுதியில் நிற்கிறோம். இங்கே உள்ள விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ 2 நாளாக நைட்டு நேரத்தில் பெய்கிற மழையால் உங்களுக்கு என்ன மாதிரி சேதம் ஏற்பட்டிருக்கு? இன்னையோட 3 நாள் சார். ஓகே, இன்னையோட 3 நாளாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேப்பஞ்சேரி ஊராட்சி, பாலக்குறிச்சி ஊராட்சி, தன்னிலப்பாடி ஊராட்சி, செம்பியன் மகாதேவி ஊராட்சி ஆகிய ஊராட்சிகளில் சம்பா பயிர் நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு வரும் தருவாயிலும் இருக்கின்றது, பச்சையாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் திடீரென்று இந்த மழை பெஞ்சு சுத்தமாக சாய்ந்து அப்படியே சாக்கடை தண்ணி மாரி நிற்கிது வயலில். வடிகால் சுத்தம் இல்லாத காரணத்தினால இந்த விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறோம். ஏக்கருக்கு 25,000 ரூபா செலவு பண்ணி இன்றைக்கி நாங்களுக்கு 4 மூட்டை வருமோ 3 மூட்டை வருமோங்கிற சிந்தனையில் இருக்கிறோம். இதனால் உடனடியாக அரசு தலையிட்டு எங்களுடைய இதை கணக்கிட்டு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். வாங்கிய விவசாய கடனை எப்படி திருப்பி கட்ட போகிறோன்னு தெரியல. அண்டா குண்டா எல்லாத்தையும் அடமானம் வச்சு சுத்தமாக விவசாயமே போயிடுச்சு. இந்த நிலை நீடித்தால் மீண்டும் நாங்கள் சுத்தமாக வாழ்வாதாரத்தை இழந்துருவோம். எங்களால் விவசாய கடனெலாம் எப்படி கட்ட போகிறோம்னே தெரியல. இதுக்கு மேலே சாவரத்தை தவிர வேறு வழியே கிடையாது. விவசாயத்துகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சால் தான் தப்பிக்க முடியும். மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு எங்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன பயிர் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? அது எத்தனை நாள் பயிர்? இப்போ எத்தனை நாளாக தண்ணியில் நிற்கிது? சம்பா பயிர் சிஆர் சப்பு 150 நாள் அதை போட்டிருக்கோம். போட்டோன்னா அடியோடு எல்லாம் வேரோடு சாஞ்சி கிடக்கு, முழுகி கிடக்கு, தண்ணியை வடிய மாட்டேங்குது. அதனால் நான் பல தடவை பார்த்து அதிகாரிட்டையும் சொல்லி பார்க்க வரவே இல்லை. அதனால் இந்த வீடு எங்களுக்கு ஒரு விளைவு ஆதாரத்தை ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கு, இல்லைன்னா தப்பிக்க முடியாது. நாங்கள் நீங்கள் எவ்வளோ சாகுபடி செஞ்சுருக்கீங்க? என்ன மாதிரி பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? 3 ஏக்கர் சாகுபடி பண்ணிக்கிறேன். மாவுக்கு ஏக்கருக்கு 25,000 செலவு பண்ணியிருக்கிறேன். காலையில் கிளம்பினா கையோட வயலுக்கு தான் வருவேன். சாப்பாடை கூட நான் எதிர்பார்க்கல. அப்படி 3 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கிறேன். கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கிறேன். எங்கள் கிராமம் முழுவதும் 4-5 கிராமமும் எங்கள் வயலெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே கிடக்கு, தண்ணிலையும் சேத்துலையும் கிடக்கு. நாங்கள் இது பாதிப்புனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, வாங்கின கடனும் கொடுக்க முடியாது. நாங்கள் பெரிய இழப்பில் இருக்கிறோம். எங்களுக்கு பார்த்து நீங்கள் நல்லா உதவி செய்யணும். இந்த ஊருக்கு நீங்கள் எல்லாம் பார்வை விட்டு எங்களுக்கு நன்மை செய்யணும். தற்போது சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து நாம் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த மழைக்காலத்தில் சம்பா ஒருபோக சாகுபடியாக மேற்கொண்டுள்ள சம்பா பயிரை காவந்து பண்ண வேண்டும் என்றாலும், தொடர்ச்சியாக அவர்கள் மீண்டும் விவசாய பணியை தொடங்க வேண்டும் என்றாலும் அரசு தமிழக அரசு இந்த பகுதிகளை உடனடியாக ஆய்வு செய்ய சொல்லி அவர்களுக்கு நிவாரணம் அல்லது கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையாக உள்ளது.